வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு டெக்கி கண்மணி சேனல். டெக்கி கண்மணி சேனலில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டெக் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன டெக் வீடியோ பார்க்க போகிறோன்றதை சொல்கிறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நீங்கள் டெக்கி கண்மணி சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்க அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த சேனலில் பேசிக்கில் ஸ்டார்ட் பண்ணி அட்வான்ஸ்டாக எனக்கு என்ன தெரியுமோ அது வரைக்கும் எல்லா டெக்னிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் சரி, கதைகளும் சரி அப்லோட் பண்ண போகிறேன். மறக்காமல் அந்த பியூட்டி டிப்ஸ் உட்பட எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு நான் சொல்ல வேண்டிய டைம் வந்துச்சு. என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுற வீடியோ. ஜிமெயில் அக்கௌண்ட்டா? ஆமாம், ஜிமெயில் அக்கௌண்ட் தான் க்ரியேட் பண்ண போகிறோம். இது ரொம்ப பேசிக், யாருக்குமே தெரியாது அப்படின்ட்டு யாருக்குமே தெரியாமல் இருக்காது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க, எனக்கு தெரியும். ஆனால் இப்போவுமே ஜிமெயில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதுனால தான் இன்றைக்கி ஜிமெயில் அக்கௌண்ட் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். வாங்க க்ரியேட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் க்ரோமை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே நீங்கள் என்ன டைப் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்ச்சில் க்ரியேட் நியூ ஜிமெயில் அக்கௌண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு கீழே அந்த ஆரோ இருக்குல்ல, உங்களதில் சர்ச் ஐக்கானாக இருந்தால் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தென் கீழே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே நீங்கள் எந்த இதை கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு போகும். நான் இப்போ எதை கிளிக் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தேர்டாக இருக்குது பாருங்கள், support.google.com அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல, அதை தான் நான் இங்கே கிளிக் பண்ண போகிறேன். இப்போ நம்ம கிளிக் பண்ண உடனே இங்கே ரெட் கலரில் ஒரு டார்க்காக ஒன்று காட்டுது பாருங்கள், கிரியேட் அண்ட் அக்கௌண்ட். இதை கிளிக் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ண போகிறோம். அந்த இதை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி 3 இமெயில் ஐடி வச்சுருக்கேன். அதை தவிர இன்னொரு இமெயில் ஐடி க்ரியேட் பண்ணணுமா அப்படின்னு கேட்குது. ஆமான்னு சொல்கிறதுனால ஆட் அக்கௌண்ட். இது வரைக்கும் நீங்கள் உங்கள் மொபைலில் எதுவுமே கிளிக் பண்ணலை, எந்த மெயில் ஐடியுமே சைன்இன் பண்ணலைன்னா உங்களுக்கு வெறும் ஆட் அக்கௌண்ட் மட்டும்தான் காட்டும். ஆட் அக்கௌண்ட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஆட் அக்கௌண்ட் கொடுத்த உடனே உங்களோட பாஸ்வேர்ட் கேட்கும். ஏன்னா இது உங்கள் மொபைலில் நீங்கள் தான் க்ரியேட் பண்ணுறீங்களான்றதுனால பாஸ்வேர்ட் கேட்குது. இங்கே பார்த்தீங்கன்னா மேலே உங்களுக்கு சைன்இன் பண்ணுறதுக்கு இமெயிலோட பாக்ஸ் கேட்குது. ஆனால் நம்ம இப்போ சைன்இன் பண்ண போகிறதுல அக்கௌண்ட் தான் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ க்ரியேட் அக்கௌண்ட் கொடுத்துருங்க. க்ரியேட் அக்கௌண்ட் கொடுத்தோடனே ஃபார் மை செல்ஃப் ஃபார் மேனேஜிங் மை பிஸ்னஸ்னு இருக்குது. இது பர்சனல் அக்கௌண்ட்டுன்றதுனால ஃபார் மை செல்ஃப் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே என்ன கேட்கும்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கேட்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நேம் உங்கள் நேம், செகண்ட் நேம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதே எழுதுங்க. இல்லைன்னா லாஸ்ட் நேமில் உங்கள் இனிஷியலோ ஏதோ ஒன்று கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த் கேட்கும். டேட் ஆஃப் பர்த் டைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த மாதம் எந்த வருஷம் பிறந்தீர்களோ அந்த டேட் ஆஃப் பர்த்தை கிளிக் பண்ணிக்கோங்க. ஜெண்டர் உங்களுக்கு ஸ்பெசிஃபை பண்ணோன்னா ஸ்பெசிஃபை பண்ணுங்கள், இல்லை வேண்டான்னா ரேதர் நாட் டு சே அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டுன்னு ஒரு பட்டன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னா அதுவே உங்களுக்கு சஜஷன் காட்டும். இங்கே K76484931 இருக்குது பார்த்தீங்களா, இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுவே நம்மளுக்கு சஜஸ்ட் பண்ணுறது. ஆனால் அதுவே சஜஸ்ட் பண்ணுறதுக்கு போகாதீங்க, ஏன்னா உங்களுக்கு மறந்துடும். இவ்வளோ நம்பர்ஸ் வச்சு அது க்ரியேட் பண்ணும், ஸோ மறந்துடும். க்ரியேட் யுவர் ஓன் ஜிமெயில் அட்ரஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே என்ன பண்ணணும், உங்களோட இமெயில் அட்ரஸ். இதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட யாருக்காவது நம்ம இமெயில் நிறைய இடத்துல கொடுப்போம். ஸோ கொடுக்கும்போது ஃபன்னியாகவும் நீங்கள் அதை க்ரியேட் பண்ணிக்கலாம். பட் நிறைய விஷயங்கள் நிறைய இம்பார்ட்டண்ட்டான பிளேஸில் கொடுக்க போகிறீங்கன்னா கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக க்ரியேட் பண்ணிக்கோங்க. ப்ரொஃபஷ்னல்னால் பெருசாக ஒன்றும் இல்லை, உங்கள் நேம் உங்களோட சர்நேமோட க்ரியேட் பண்ணிங்கனாலும் ஓகே, இல்லை உங்கள் நேம் மட்டும் வச்சு க்ரியேட் பண்ணிங்கனாலும் ஓகே. ஸோ நான் இங்கே வெறும் என் நேம் கூட என்னோட சர்நேம் மட்டும் என்ட்ரு பண்ண போகிறேன். ஸோ இது வரைக்கும் போதும் அப்படின்னு நான் டிசைட் பண்ணதுனால நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுக்குறேன். இங்கே என்ன கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சாரி யுவர் யூசர் நேம் மஸ்ட் பி 6 to 30 அப்படின்னு கொடுத்துருக்கு. அதாவது எந்தில் வெறும் 5 லெட்டர் தான் இருக்குது. 5 லெட்டரில் மினிமம் 6 லெட்டராவது இருக்கணும் அப்படின்னு சொல்லி கூகுள் நம்மளுக்கு ஜிமெயில் நம்மளுக்கு த்ரோ பண்ணுது. அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சும்மா ஏதோ ஒரு நம்பர் போட்டுட்டு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுக்க போகிறோம். நெக்ஸ்ட் கொடுத்தோன்னே இப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த யூசர் நேம் ஆல்ரெடி இருக்குது, அதனால் வேறு ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி வருது. ஸோ இப்போது
திரும்பியும் இது ஏன் நான் இத்தனை வாட்டி ட்ரை பண்ணுறேன்னா இதே மாதிரி எரர் உங்களுக்கும் வரலாம். ஸோ அந்த டைமில் நீங்கள் ஜஸ்ட் மாற்றினீங்களாலே ட்ரை ஆகிடும், அது வந்து கரெக்ட் ஆகிடும். ஓகேங்களா? ஓகே, ஃபைனலி நான் ஒரு நேம் கொடுத்ததுக்கப்புறம் அது உள்ளே போயிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணணும். பாஸ்வேர்டு எப்போ வந்து ரொம்ப அங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள், க்ரியேட் அ ஸ்ட்ராங் பாஸ்வேர்டு அப்படின்ட்டு. ஸ்ட்ராங் பாஸ்வேர்டு எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஸ்பெஷல் கேரக்டர். இந்த 2வது 3வது லைனில் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் உங்களோட ஸ்பெஷல் கேரக்டர். ஸ்பெஷல் கேரக்டரும் இன்க்ளூட் பண்ணி அதுக்கு மேலே இருக்க நம்பர்ஸையும் இன்க்ளூட் பண்ணி இந்த ஆல்ஃபபெட்ஸையும் இன்க்ளூட் பண்ணணும். அதுதான் என்னதுன்னா ஸ்ட்ராங் பாஸ்வேர்ட். இதுலேயுமே கேபிட்டல் லெட்டர்ஸும் யூஸ் பண்ணணும், ஸ்மால் லெட்டர்ஸும் யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். இப்போ நான் பாஸ்வேர்ட் டைப் பண்ணிவிட்டு இங்கே ஷோ பாஸ்வேர்டு இருக்குது பாருங்கள், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்ன பாஸ்வேர்ட் போட்டிங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட் என்ன கேட்கும் பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைலில் இது கூட சிங்க் பண்ணணுமா மொபைல் நம்பரை அப்படின்னு கேட்கும். மொபைல் நம்பரை சிங்க் பண்ணோன்னா எஸ் ஐ மீன் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. இங்கே டேர்ம்ஸ் அண்ட் பாலிசிஸ் எல்லாம் இருக்கும் ஜிமெயில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுல, அது எல்லாத்துக்கும் ஐ அக்ரி அப்படின்றத கொடுங்க. அக்ரி பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கூகுள் சர்வீஸ் வந்து ஓப்பன் ஆகிடும். இப்போது இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் டைப் பண்ண அந்த 4வது அக்கௌண்ட் வந்து எனக்கு இங்கே என்னோடய மொபைலோட சிங்க் ஆகிடுச்சு. அவ்வளோதான். இது வந்து ரொம்பவே ஈஸி. நான் இப்போ மொபைலில் பண்ணுறதுனால என் மொபைலோட சிங்க் ஆகிடுச்சு. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணோம், ஒரு ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டு எப்படி கொடுத்து நம்ம ஜிமெயில் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணோன்றது மட்டும்தான் பார்த்தோம். இதுக்கப்புறம் வரப்போகிற ஒன் ஆஃப் தி வீடியோவில் கண்டிப்பாக எப்படி வாட்ஸ்அப் எப்படி ப்ரொடெக்டடாக வைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் போட்ட வீடியோ மாதிரி ஜிமெயில் அக்கௌண்ட்டில் செக்யூரிட்டிக்கு அவங்க என்னென்ன இன்பில்டாக கொடுத்துருக்காங்க அதை நம்ம வந்து எப்படி எனேபிள் பண்ணி நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம் நம்ம ஜிமெயிலை அப்படின்னு சொல்லி இன்னொரு வீடியோ கண்டிப்பாக போடுவேன். அந்த வீடியோவும் கண்டிப்பாக பாருங்கள். நான் முன்னாடியே வாட்ஸ்அப் செக்யூரிட்டியில் சொன்ன மாதிரி இப்போ நம்ம மொபைலை ஹேக் பண்ணணுன்னு இல்லை, நம்ம மொபைல்லேருந்து இன்ஃபர்மேஷன் எடுத்துட்டாலே அவங்களுக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம வந்து எடுத்துட முடியும். அவங்கள பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் இன்க்ளூடிங் பேங்க் டீட்டெயில்ஸ். ஸோ எல்லாமே நம்ம மொபைல் மூலமாக தான் பண்ணுறதுனால நம்ம கண்டிப்பாக நம்ம ஜிமெயிலை ரொம்பவே செக்யூர்டாக வச்சுக்கணும். ஸோ அதுக்கான செக்யூரிட்டி என்னென்னலாம் இருக்குன்றதை நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் டைம் கொடுத்து பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோ கண்டிப்பாக வரும். இது ஒருத்தருக்கானது அப்படின்னு இல்லாமல் யாருக்கு என்ன தேவையோ அது எல்லாமே இந்த சேனலில் தான் போஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இதெல்லாம் யாருக்குமே தெரியாதா அப்படின்ற கமெண்ட் மட்டும் வேண்டாம். மற்றபடி எந்த சஜஷன்ஸ் இருந்தாலும் அதை நீங்கள் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு ரொம்ப சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, அது என்னன்னு சொல்லி என்ன உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்றதை வந்து கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சால் நான் கண்டிப்பாக அதில் ஒரு வீடியோ போடுறேன். இல்லை கொஞ்சம் பெரிய விஷயம்னாலும் அதையும் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். எனக்கு அந்த விஷயம் தெரிஞ்சால் நான் கண்டிப்பாக அந்த கண்டென்ட்லேயும் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவான நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பார்க்குறதுக்கு மறக்காமல் டெக்கி கண்மணி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் டெய்லி போஸ்ட் பண்ணுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். Until I meet you in next video with a new content, it's Tata Bye Bye from Techie Kanmani.